பேக் டு அவர் ஸ்கில்ஸ் கோச்சிங். நான் உங்க அறிவுமதி. நம்மளோட 19 டேஸ் மிஷின் லேர்னிங் சேலஞ்சில் இன்னைக்கு டே 41. ஸோ எஸ்டர்டேஸ் வீடியோஸ்ல நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் இன் மூவி அனாலிசிஸ். ஸோ மூவி அனாலிசிஸ்ல கிளாசிஃபிகேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுல ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப் வரைக்கும் நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி நம்மளோட டேட்டாவை ட்ரைன் அண்ட் டெஸ்ட்டுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஸோ ஆஃப்டர் ஸ்பிளிட்டிங் த டேட்டா நம்மளோட இன்புட் ஃபீச்சர் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1128 இருக்கு. ஸோ இது எக்ஸ்ட்ரீம்லி ஹை. நம்ம இது அப்படியே என்னோட மாடலுக்கு நான் பாஸ் பண்ணும்போது என்னெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னா, மாடல் வந்து ப்ராப்பரா நம்மளோட என்ன பேட்டர்ன் வந்து இருக்கு அப்படின்றத லேர்ன் பண்றது டிஃபிகல்ட் ஆகலாம். எதனால அப்படின்னா, இந்த 1128ல எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கு. அதாவது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபீச்சர், ரொம்ப வீக்கான ஃபீச்சர், நாய்ஸ் அதிகமா இருக்கிற ஃபீச்சர். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே மிக்ஸ்டா இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த 128 நான் 100 கம்ப்ளீட் பண்ண போறேன். அதாவது ஃபீச்சர் செலெக்ஷன் பண்ண போறேன். எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபீச்சரோ அதை மட்டும் நான் பிக் பண்ண போறேன். பேலன்ஸ் எல்லா ஃபீச்சர்ஸையும் நான் டெலீட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு பேர் தான் ஃபீச்சர் செலெக்ஷன். ஸோ இந்த ஃபீச்சர் செலெக்ஷன்ல நான் 2 மெத்தட் யூஸ் பண்ண போறேன். ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா செலக்ட் கே பெஸ்ட், another ஒன் ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர். செலக்ட் கே பெஸ்ட் அப்படின்னா என்ன? செலக்ட் கே பெஸ்ட் அப்படின்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட். அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு காலம்ஸ், ஒவ்வொரு ஃபீச்சர்ஸையுமே இண்டிவிஜுவல் ஃபீச்சர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டைரக்டா போயிட்டு ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் ஒரு ரேங்க் போடும். இது ஃபர்ஸ்ட் ரேங்க், இந்த ஃபீச்சருக்கு நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்குறேன், இந்த ஃபீச்சருக்கு நான் செகண்ட் ரேங்க் கொடுக்குறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் ஒரு ரேங்க் போகும். ஸோ அந்த ரேங்கை பேஸ் பண்ணி நம்ம டாப் கே ஃபீச்சர்ஸை பிக் பண்ண போறோம். அதாவது டாப் 10, டாப் 100 அந்த மாதிரி ஃபீச்சர்ஸை நம்ம பிக் பண்ண போறோம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா செலக்ட் கே பெஸ்ட் மெத்தட். அடுத்தது வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர். இது நன் அதர் தென் ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அப்படிதான் யூஸ் பண்ண போறோம். ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் தெரியல அப்படின்னா அதுக்கான டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். அதை நான் கார்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் அப்படின்றது என்ன? நிறைய மெனி டிசிஷன் ட்ரீ ஜாயின் ஆகி வரதான் ஒரு ரேண்டம் ஃபாரஸ்ட். ஸோ மேட் அப் ஆஃப் மெனி டிசிஷன் ட்ரீ. ஸோ ஒரு டிசிஷன் ட்ரீ வந்து பில்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, while building those trees it learn which feature are helping the model make better splits. கரெக்ட் தானே? ஒவ்வொரு டிசிஷன் ட்ரீயும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அவுட்புட்டை ப்ரிடிக்ட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு டிசிஷன் ட்ரீல மேக் பண்ணும்போது ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு மாதிரி நம்மளோட டேட்டாவை வந்து லேர்ன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்றப்போ எது பெஸ்டா அவுட்புட் கொடுக்குதோ அந்த டிசிஷன் ட்ரீ எடுத்து அதுல இருக்கு அந்த டிசிஷன் ட்ரீ எந்தெந்த ஃபீச்சரை பிக் பண்ணிருக்கோம் அந்த ஃபீச்சரை வந்து நம்ம எடுக்க போறோம். ஸோ இதுதான் ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர்ல நடக்க போகுது. ஸோ while building those trees it learned which feature are helping the model make better splits. Based on that it assign an important score to the each feature. ஸோ அதுல வந்து ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் ஒவ்வொரு ஸ்கோர் வந்து கொடுக்க போகுது. அந்த ஸ்கோர் பேஸ் பண்ணி நான் டாப் 100 ஃபீச்சர்ஸ் நான் செலக்ட் பண்ண போறேன். ஸோ இது வந்து செலக்ட் கே பெஸ்ட் மாதிரி இல்லாம இது வந்து ப்ராப்பரா அந்த ப்ரிடிக்ஷனுக்கு வந்து இந்த ஃபீச்சர் வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணுது அதை பேஸ் பண்ணி அது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகுது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம ஃபீச்சர் செலெக்ஷன் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன இம்போர்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃபீச்சர் செலெக்ஷன்ல செலக்ட் கே பெஸ்ட் மியூச்சுவல் இன்ஃபோ கிளாஸ். இது ஒரு மெத்தட். இன் செலக்ட் கே பெஸ்ட்ல இது ஒரு மெத்தட். இந்த மெத்தட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இண்டிவிஜுவலா எல்லா ஃபீச்சர்ஸையுமே போய் இன்ட்ராக்ட் பண்ணி அதுக்கு ஒவ்வொரு ரேங்க் வந்து கொடுக்க போகுது. ஸோ அதுதான் இந்த மெத்தட். அதுக்கப்புறம் ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் நான் இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட செலக்டாரை நான் டிஃபைன் பண்ணிருக்கேன். ஒன்ஸ் நான் வந்து இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட செலக்டார் வந்து செலக்ட் கே பெஸ்ட் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். அதுல ஸ்கோர் ஃபங்க்ஷன், என்னோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா மியூச்சுவல் இன்ஃபோ கிளாஸ். அதுக்கப்புறம் கே ஈக்குவல் டு 100. கே ஈக்குவல் டு 100ங்கிறது நத்திங் பட் டாப் கே. ஸோ நான் 100 கொடுத்தேன் அப்படின்னா டாப் 100 ஃபீச்சர்ஸை வந்து அது எடுத்துக்கும். ஸோ இங்க நான் டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்னோட ட்ரைன், ஓகே, என்னோட ட்ரைன்ல வந்து நான் ட்ரைன் பண்ண போறேன். ஸோ எக்ஸ்ட்ரைன் அண்டர் ஸ்கோர் செலக்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள்ல செலக்டார் டாட் ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம்ல என்னோட எக்ஸ்ட்ரைன் அண்ட் தென் ஒய் ட்ரைனை பாஸ் பண்றேன். ஸோ எக்ஸ்ட்ரைன் ஒய் ட்ரைனை பேஸ் பண்ணி அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு ஃபீச்சருக்கு ஒவ்வொரு ஸ்கோர் வந்து அது கொடுக்க போகுது. அதே மாதிரி எக்ஸ்டெஸ்ட். ஸோ எக்ஸ்டெஸ்ட் செலக்ட்ல வந்து செலக்டார் டாட் டிரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ்டெஸ்ட். ஓகேவா? ஸோ இங்க ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கோம். இங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஏன் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம், அதாவது ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணும், ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணி நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். அதுதான் ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம்ல நடக்குது. டிரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணும், ஆல்ரெடி லேர்ன் பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஃபிட் டிரான்ஸ்ஃபார்மை பேஸ் பண்ணி ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம்ல இங்க என்ன நடக்குதுன்னா எக்ஸ்ட்ரைன் ஒய் ட்ரைன் இதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி அது லேர்ன் பண்ணியாச்சு. அதாவது இந்த செலக்டார் வந்து லேர்ன் பண்ணி அதுக்கு அப்ளை பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இது ஆல்ரெடி லேர்ன் பண்ணி வச்சிருக்கு. அதை நான் ஜஸ்ட் வந்து என்னோட எக்ஸ்டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணா போதும். அதனாலதான் இங்க நான் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ ஓகே என்னோட ஒவ்வொரு இதுக்கும் நான் ஒவ்வொரு ஸ்கோர் வந்து போட்டாச்சு. இப்போ நான் எல்லா ஃபீச்சருக்குமே போட்டிருப்பேன். ஆனா இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா
எந்தெந்த ஃபீச்சர்ஸ் வந்து அது செலக்ட் பண்ணிருக்கு, அந்த டாப் 100ல எந்த ஃபீச்சர் செலக்ட் பண்ணிருக்குங்கிறத நான் எடுக்கணும். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு செலக்டார் டாட் கெட் சப்போர்ட், அதாவது கெட் சப்போர்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பூலியன் வேல்யூவை கிரியேட் பண்ணும். அதாவது பூலியன் வேல்யூ அப்படின்னா இப்போ இந்த செலக்டார்ல எந்தெந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அது செலக்ட் பண்ணிருக்கோம், டாப் 100ல செலக்ட் பண்ணிருக்கோம், அதெல்லாம் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த டாப் 100ல இல்லாம இருக்கிற பேலன்ஸை வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த செலக்ட் மார்க் அப்படின்றது வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்றோம். ஒன்ஸ் ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா என்னோட எக்ஸ்ட்ரெயின் ஆல்ரெடி நம்ம பிரிச்சு வச்சிருக்கோமா, அந்த எக்ஸ்ட்ரெயின்ல 1128 காலம்ஸ் இருக்கு. அந்த 1128 காலம்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப இந்த டாப் 100 ஃபில்டர் அவுட் பண்ண போறோம். அது எப்படி பண்றது, எக்ஸ்ட்ரெயின் டாட் காலம்ஸ்ல இந்த செலக்டட் மார்க்ஸ், இந்த செலக்டட் மார்க்ஸ்ல என்ன இருக்குன்னா எந்தெந்த ஃபீச்சர்ஸ்லாம் செலக்ட் பண்ணிருக்கோம் அதெல்லாம் ட்ரூ, எதெல்லாம் செலக்ட் பண்ணலையோ அதெல்லாம் ஃபால்ஸ். ஸோ இதை நான் இதுக்குள்ள பாஸ் பண்ணேன் அப்படின்னா எங்கெல்லாம் ட்ரூ இருக்கோ அதை மட்டும் அது ஃபில்டர் அவுட் பண்ணிருக்கும். ஸோ அதுதான் இங்க செலக்டட் ஃபீச்சர்ஸ்ல நம்ம ஸ்டோர் பண்றோம். ஸோ ஃபைனலா இந்த செலக்டட் ஃபீச்சர்ஸ் தான் நான் டூ லிஸ்ட், அதாவது லிஸ்டா வந்து நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ இதான் வந்து டாப் 100 ஃபீச்சர்ஸ் அது செலக்ட் பண்ணுது. எது, நீ செலக்ட் கே பெஸ்ட். ஸோ இந்த மெத்தட்ல நம்ம செலக்ட் பண்ணது இதுதான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா இது ஆல்ரெடி நம்ம போன வீடியோலயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஸோ இந்த டாப் ஃபீச்சர்ஸை நான் ஜஸ்ட் என்ன பண்றேன்னா சார்ட் போடுறேன். ஸோ எந்தெந்த ஃபீச்சர், எந்த ஃபீச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லி டாப் 15 மட்டும் நான் எடுக்கிறேன். ஸோ அதுக்கு அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்கோர்ஸ், அதாவது நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஒவ்வொரு ஃபீச்சருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்றத இங்க செலக்டார்ல வந்து எதுல ஸ்டோர் பண்ணிருப்போம் அப்படின்னா ஸ்கோர்ஸ் அண்டர் ஸ்கோர் இந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணிருப்போம். ஸோ அந்த ஸ்கோர்ஸை மட்டும் எடுத்து நான் ஒரு டிக்ஷனரியா ஒரு டேட்டா ஃப்ரேமா கிரியேட் பண்றேன். ஃபீச்சர்ஸ்ல என்னோட எக்ஸ்ட்ரெயின் டாட் காலம்ஸ், என்னோட எக்ஸ்ட்ரெயின்ல வந்து இப்போ வெறும் டாப் 100 தான் இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரெயின் டாட் காலம்ஸ், அதுக்கப்புறம் மியூச்சுவல் இன்ஃபோ ஸ்கோர்ல வந்து என்னோட ஸ்கோர்ஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஷார்ட் பண்ணிட்டு நான் அதை வந்து எப்போதும் போடுற மாதிரி ஒரு சார்ட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த டாப் 100ல எனக்கு இருக்கிறது வந்து ஓட் கவுண்ட், பாப்புலாரிட்டி, ஓட் ஆவரேஜ். ஸோ இது எல்லாமே இதெல்லாம் எனக்கு டாப் 15ல இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி ஃபீச்சர் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது, மாடல் பில் பண்ணுறது எப்படி, நெக்ஸ்ட் வந்து மாடல் எப்படி வந்து நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்ற எல்லா ப்ராசஸுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன் ஃபார் அவர் நெக்ஸ்ட் வீடியோ and don't forget to subscribe our channel. Don't forget to like our video. இந்த வீடியோ யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச்.